இங்கே திரு எச் ராஜா அவர்களையோ திரு பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களையோ அல்லது பாஜகவை சார்ந்தவர்களையோ நீங்கள் இந்துக்களாக கருதுவதுதான் தப்புங்க. அறிவியல் பூர்வமாக ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை என்பதை பாடத்திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு உணர்த்துவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு பரிந்துரைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். முன்னாள் நீதிபதி அவர் ஒரு சந்துரு அவர்கள் அந்த பள்ளிகளில் சாதிய பெயர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பரிந்துரை குழு ஆராய்ச்சி அது ஒரு சில அறிக்கைகள்லாம் வெளியிட்டாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் உடன்பாடு இல்லை? குழந்தைகளை குழந்தைகளாக நடத்துவதற்கு எது தடையாக இருக்குது? அப்போ வகுப்பறையினுடைய கற்றல் சூழலுக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி எது இருக்குன்னு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுப்பதற்காகவும், ஒரு சமூகத்தில் சமத்துவம் நிகழ்வதற்கும், எல்லா மாணவர்களும் சகோதரத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கும் என்ன செய்யணுன்றது தான் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையில் அறிவியல் பூர்வமாக ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை என்பதை பாடத்திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு உணர்த்துவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு பரிந்துரைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அத்தகைய நேரடியான பரிந்துரை எதுவுமே அவங்க கொடுக்கல. ஜாதி என்பது ஒரு பாகுபாடு சமூகத்தில் கடைபிடிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு உணர்ந்து கொண்டால் அதற்கு அறிவியல் பூர்வமாக அரசமைப்பு சட்டம் ஒரு விழுமியத்தை வைக்குதில்லை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அந்த விழுமியங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அதுதான் பள்ளிக்கல்வியின் நோக்கம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தேசிய உறுதிமொழி ஏற்கிறீங்க எல்லோரும் சகோதரர்கள்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சகோதரன் தாழ்த்தவனாவான், பிற்படுத்தப்பட்டவனாவான் அல்லது முற்படுத்தப்பட்டவனாவான், அப்போ எல்லோரும் ஒன்றாக இருங்கன்னு சொல்வதை போல நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க ரொம்ப மேம்போக்காக மேலோட்டமாக பல விஷயங்களை அணுகி இருக்கிறார்கள் என்ற போதாமையை நாங்கள் பார்க்கிறோம். அதில் சில பாதகமான அம்சங்களாக பார்க்கறது அப்படின்றது, இப்போ சத்துணவு கூட இருக்குது. இந்த சத்துணவு கூடத்தில் ஏதோ ஒரு சத்து உள்ள புரிதல் இல்லாத சில பெற்றோர்கள் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சமையல்காரர் சமைச்சா சாப்பிடும். ஆனால் தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்களில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் சமையலர்களாக இருக்கிறாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல புரிதல் இல்லைன்னா அந்த பெற்றோருக்கு அல்லது அந்த ஊர் மக்களுக்கு யாருக்கு புரிதல் இல்லையோ அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லணும். அதற்கு பதிலாக சத்துணவு கூடத்தையே மூடிடுங்கன்னு சொன்னா எப்படிங்க? நீங்கள் மண்டல அளவில், ஜோனல் லெவலில், பிளாக் லெவலில் நீங்கள் கிச்சன் வச்சுக்கோங்க, சமையலறை வச்சுக்கிட்டு அங்கே சமைச்சு கொண்டு கொடுங்கன்றாரு. அப்போ சமைச்சு கொண்டு கொடுக்கணும்னா ஒரு வாகனத்தில் தான் கொண்டு கொடுக்கணும். அப்படின்னா அதற்குள்ளே அந்த சாப்பாடு ஆறி போகாதா? இத்தகைய நடைமுறைக்கு நம்ம ஊக்குவித்தால் ஒரு பொது சமையலறையில் சமைத்து எல்லா பள்ளிக்கும் போகும் அப்படின்ற இது எங்கே கொண்டு போய் நிறுத்தோன்னு கேட்டால் தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கு தான் அது கொண்டு போய் நிறுத்தும். அப்புறம் இந்த சமையல் வேலை செய்யக்கூடியவர்கள், சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேறு துறையில் வேலை கொடுத்துருக்கேன்னா என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுப்பீங்க? அவங்க சமையலர், அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் இன்னொரு துறையில் நீங்கள் வேலை கொடுப்பீங்க? அப்போ பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை, அரசு பணியிடங்களை இழக்க செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை. அந்தந்த பள்ளிக்கூடத்தில் சமையலறை என்பதுதான் பாதுகாப்பான உணவை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளியும் சீர்பினர் பள்ளியும் கொண்டு பள்ளிக்கல்வித்துறையோடு இணைச்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அப்போது மன ரீதியாக மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு பாடத்திட்டத்திற்குள்ள எத்தகைய அணுகுமுறையை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆதிதிராவிட மக்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இருக்கிற தனிப்பட்ட உரிமையின் அடிப்படையில் அங்கே சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே உங்களுக்கு 4 சீருடைகள் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கவுட், NCC போன்ற செயல்பாட்டுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த உரிமைகள் எல்லாம் அவங்க இழக்க வேண்டியது இருக்கும்ல. 1 லட்சம் பேர் தான் ஆதிதிராவிடர் பள்ளியில் படிக்கிறாங்க. ஆனால் 30 லட்சம் பேர் பள்ளிக்கல்வித்துறையில் படிக்கிறாங்களா? நீங்கள் எப்படி பரிந்துரைக்கணும்? அப்போ 1 லட்சம் பேருக்கு என்னென்ன உரிமை கிடைக்குதோ அது 30 லட்சம் பேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லணும்ல. குறிப்பாக தொடக்க பள்ளிகள் எங்கே இருக்குன்னு கேட்டால் குடியிருப்பு பகுதியிலே இருக்குது. மெய்யான அருகமை பள்ளியே ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி தான். இப்போ அந்த பள்ளியை கொண்டு போயிட்டு பொது பள்ளிக்கல்வித்துறை பள்ளியோடு இணைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த குழந்தைகள் எங்கே போய் படிப்பாங்க? அப்புறம் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் நாம் கேட்குறது. ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு முதன்மை கல்வி செயலாளர் தொடங்கி, பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தொடங்கி இயக்குனர்லேருந்து ஆசிரியர்கள், ஊழியர்கள் வரைக்கும் அத்துணை பேருக்குமே ஜாதி
ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை. ஜாதிய உணர்வோடு ஆசிரியர்களோ அலுவலர்களோ மாணவர்களோ நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அளவில் ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் அதே ஜாதியை சார்ந்தவர்கள் அங்கே தலைமை ஆசிரியராக இருக்க வேண்டாம், முதன்மை கல்வியாளராக இருக்கலாம் என்று மட்டுமே, இது ஒரு நிர்வாக ரீதியான அணுகுமுறை. இத்தகைய அணுகுமுறை மட்டுமே ஜாதியை ஒழித்து விடுவதற்கு பயன்படாது. எனவே இந்த அறிக்கையில் நாம் அதிகமாக எதிர்பார்த்தோம், இன்னும் சரியான விஷயங்களை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்ற போதாமையைத்தான் நாம் சொல்கிறோம். எனவே இந்த அறிக்கையை அரசு ஆழமாக பரிசீலித்து இதில் எதை ஏற்கலாம், எதை ஏற்க இயலாது, எதை செழுமைப்படுத்தலாம் என்று 3 வகையாக இந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகளை பிரித்து பார்க்கணும். போதாமைகளை சரி செய்வதற்கு இன்னும் ஆழமான விவாதங்கள் நடத்தி ஒரு முழுமையாக சாதி ஒழிப்பு மட்டும்தான் தீர்வு, எனவே சாதி ஒழிப்பிற்கு தேவையான செயல் திட்டத்தை பாடத்திட்டத்திற்குள் எவ்வாறு கொண்டு வருவது, மாணவர்களுக்கு சகோதரத்துவத்தை எவ்வாறு புரிய வைப்பது, உணர வைப்பது, இந்திய அரசமைப்பு சட்டம் விழுமியங்களை மாணவர்கள் தங்கள் வாழ்வியல் விழுமியங்களாக மாற்றிக்கொள்வதற்கு எத்தகைய பாட முறை இருக்க வேண்டும், கற்றல் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அரசு ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. சந்துரு அவர்கள், முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் பரிந்துரைந்த அந்த குழுவில் இந்த பொட்டு வைக்க மாணவர்கள் பொட்டு வைக்கக்கூடாது, அந்த கலர் பொட்டு வைக்கக்கூடாது, அதே மாதிரி கயிறு கட்டக்கூடாது, கலர் கயிறுலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஹச்ராஜ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது இந்து மதத்தை அவமதிக்கிற செயலாக இருக்குது, எப்படி பொட்டு வைக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே திரு எச் ராஜா அவர்களையோ பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களையோ அல்லது பாஜகவை சார்ந்தவர்களையோ நீங்கள் இந்துக்களாக கருதுவது தான் தப்புங்க. அவங்களுக்கு இந்துன்னா என்னன்னு தெரியாது, மதம்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா எப்படின்னு தெரியாது, கடவுளை மக்கள் எப்படி வணங்குறாங்கன்னு தெரியாது, அவர்கள் கடவுளை வணங்குவதே கிடையாதுன்றதான் உண்மை. அரசியலுக்காக, அரசியல் பிளப்புக்காக அவர்கள் மக்களை பாகுபடுத்துவதற்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது தான். ஒரு பொறுப்பு மிக்க ஒரு கட்சி தலைவராக இருந்தால் என்னங்க பேசணும்? ஜாதிய பாகுபாடு தப்பு, சகோதரத்துவம் வேண்டும், குழந்தைகள் மத்தியில் பாகுபாடு இல்லாத கல்வி வேண்டும், அதற்கும் மதத்திற்கும் வித்தியாசம் இருக்கு, மத அடையாளத்தை எதிர்க்காதீங்க, ஜாதி அடையாளம் கூடாதுன்னு சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் தானே சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு அவர் துணியில இல்லை. அப்படின்னா என்ன காரணம்? அவர் தீண்டாமையை ஆதரிக்கிறாருன்னு அர்த்தம். சிவபெருமானே எல்லோரையும் அடியாராக ஏற்றுக்கொண்டால் கூட பாஜக ஏற்றுக்கொள்ளாதுன்றது அவங்களோட நிலை. எச் ராஜா ஏற்றுக்க மாட்டார். மக்கள் ஒற்றுமை பெற்றுவிட்டால் பாஜக தோற்று போயிடும். எனவே மக்களை பிரித்து வைத்தால் தான் பாஜக கொஞ்சம் ஓட்டாவது வாங்க முடியும் என்பதனால் அவர்கள் தமிழ்நாட்டில் வாக்கு பெறுவதற்கான வாக்கு அரசியல் பேசுகிறார்களே தவிர குழந்தைகள் மாணவர்கள் சீரழிந்து போவதை பற்றி பேசல. ஒரு நம்பிக்கை தானங்க. எப்பா எல்லாம் உனக்கு கடவுள் பார்த்து பார்ப்பா, அப்படி தட்டி கொடுக்கறது என்ன? உள்ள போடா, நம்பிக்கையோட போடா, நீ தாண்டா நல்லா எழுதுவடா, அப்படி தட்டி கொடுக்குற வேலை தானே. அதற்கும் இவங்க கொடுத்துருக்கிற நீங்கள் ஒரு நபர் கமிட்டி குழு கொடுத்துருக்கிற அந்த அறிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒரு நபர் அறிக்கை மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, சாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கிற அடையாளங்கள் கூடாதுன்னு சொல்லுது. இந்திய அரசமைப்பு சட்டமும் அதுதான் சொல்லுது. தெளிவாக சொல்கிறோம், சாதிய பாகுபாடு என்பது கூடாது. அது எந்த வகையில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும், அது நீங்கள் நெத்தியில் பொட்டாக வச்சுக்கோங்க, ரிப்பனாக வச்சுக்கோங்க, பூவாக வச்சுக்கோங்க, ஸ்டிக்கராக வச்சுக்கோங்க, கொடியாக வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எப்படி வச்சாலும் கூடாது. ஆனால் இயல்பாக ஒருத்தர் பொட்டு வச்சுட்டு வர்றாருல, இயல்பாக கடவுள் நம்பிக்கையின் பேரில் விபூதி வச்சுட்டு இருக்காருல்ல, அதை யாருமே எதிர்க்கலை, என்றைக்குமே எதிர்க்க மாட்டார்கள். அது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்தது. மக்கள் இங்கே ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே மக்கள் கிட்ட கிறிஸ்துவர், இஸ்லாமியர், இந்து அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, ஜாதிய பாகுபாடு என்பது வேறு. வெவ்வேறு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒற்றுமையாக வாழ முடியும். ஆனால் வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வாழுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை. அது மேலும் கீழுமாக இருக்கக்கூடியது. ஒருவருக்கு கீழே தான் இன்னொருத்தர் சொல்லுது. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் யாருக்கு கீழும் யாரும் கிடையாது, எல்லோரும் சமம் என்று சொல்கிறது. அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் ஜாதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஜாதிய பாகுபாடை நாம் அனுமதிக்க முடியாது. மத ஒற்றுமையையும் மத நம்பிக்கைக்கும் யாருமே என்றைக்குமே இடையூறாக இல்லை. இந்த குழுவினுடைய அறிக்கையும் அப்படி அதற்கான இடையூறே கிடையாது. எனவே மத நம்பிக்கையும்
ஜாதிய பாகுபாட்டையும் பிரித்து பார்ப்பதற்கு பகுத்தறிவு கொண்ட அனைவருக்குமே புரியும். எனவே அவர்கள் திரு எச் ராஜா, திரு அண்ணாமலை போன்றவர்களை நிராகரிப்பார்கள்.